Taste the Daily. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முதலில் உலக நன்மைக்காக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனையடுத்து நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டது. பின்னர் கிறிஸ்துமஸ் குடிலில் இருந்த குழந்தைகள் இயேசுவின் உருவ பொம்மையை எடுத்து வரப்பட்டு அந்த பொம்மைக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. அப்போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் இரவு 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி தொடங்கி 4 மணி நேரம் நடைபெற்றது. இதேபோன்று பெசன்ட் நகர் தேவாலயம் மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள 365 தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அனைத்து தேவாலயங்களும் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரங்களுடன் நட்சத்திரங்கள் போல ஜொலித்தன. தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில்கள், மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, அன்பு. அதனால் அன்பை எல்லாரும் மக்கள் பகிரணும். அதான் கிறிஸ்மஸ் உடைய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கிறிஸ்மஸ்னாலே ஒரு சகோதரத்துவமான எல்லா மதத்தினருக்கும் உண்டான ஒரு பண்டிகை. இந்த நல்ல கிறிஸ்மஸ் திருநாளில் எல்லாரும் சகோதரத்துவத்தோடும் அன்புடமும் பாசமும் இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். கிறிஸ்மஸ்னாலே சீசன் ஆஃப் லவ், ஹோப், பீஸ் எல்லாமே. ஸோ இந்த வேர்ல்டுலேயே இப்போ லவ், கைண்ட்னஸ் தான் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்லேருந்து ஐ விஷ் எவ்ரி ஒன் லவ், பீஸ், ஹோப், கைண்ட்னஸ் எல்லாமே. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லோரும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷேரிங், கேரிங். அதாவது இப்போது ஒரு வருஷமே எண்ட் இல்லையா, இதுக்கப்புறம் புது வருஷம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும், நிறைய புதுசாக பண்ணணும், நிறைய விஷயங்கள். இந்த வருஷம் நம்ம எதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ இந்த வருஷம் நம்ம அதெல்லாமே செஞ்சு எல்லாருக்கிட்டையும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணோம். அவ்வளோதான். தூத்துக்குடியில் இயேசு கிறிஸ்து பிறப்பை வரவேற்று அலங்கார ஊர்திகள் ஊர்வலம் நடைபெற்றது. இசை கச்சேரியில் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை நூற்றுக்கணக்கானோர் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இயேசு கிறிஸ்து பிறப்பை வரவேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற தூய இருதய ஆண்டவர் பசிலிகா தேவாலயம், ஜென்மராக்கினி தேவாலயம், புனித மேரி தேவாலயம், புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம், லூர்து அன்னை ஆலயங்களில் வெளிநாட்டவர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் திரளானோர் குடும்பங்களுடன் பங்கேற்றனர். இயேசு பிறந்ததை பிரதிபலிக்கும் குடிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள் பின்னர் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் தேவாலய சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
Daily. Taste the Daily.